سيدنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. கண்ணியமிக்க நேயர்களே, அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போகிறார்கள். உள்ளே நுழைவதற்கு எத்தனிக்கிறார்கள். ஆனால் மனம் பிடிக்காத ஒன்றை, அருவருக்கத்தக்க ஏதோ ஒன்றை பார்த்தவர்களாக உடனடியாக அங்கிருந்து திரும்புகிறார்கள், வீட்டுக்குள் நுழையாமலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வீடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதல்ல, எப்போதும் வந்து செல்லக்கூடிய வீடு. எப்போதும் வந்து செல்லும் வீடு என்பதை விட அனுதினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய வீடுகளில் ஒன்று. பல்வேறு ஹதீஸ் நூல்களிலும் பதிவாக இருக்கிற இந்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் போக முடிவெடுத்தால் அவர்கள் ஊருக்கு வெளியே போவதற்கு முன்னால் கடைசியாக நுழைந்து விட்டு போகிற வீடு இதுதான். அதேபோல் ஊரிலிருந்து எப்போது திரும்பி வந்தாலும் வெளியூர் பயணத்தை முடித்து கொண்டு மதீனாவுக்குள் நுழையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் செல்லுவது இந்த வீட்டிற்குத்தான். ஓரளவு உங்களால் யூகித்திருக்க முடியும். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அவர்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு. எப்போதும் அந்த வீட்டிற்கு செல்லும் பழக்கமுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வீட்டில் இருக்கிற ஒரு திரைச்சீலையில் மார்க்கத்திற்கு புறம்பான ஏதோ நடந்து விட்டதாக அவர்களினுடைய மனம் கூறவே திரும்பிவிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே நுழையாமல். சாதாரணமாக மதீனாவில் ஏதாவது ஒரு வீட்டிற்கு புக முற்பட்டு உள்ளே நுழையாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிவிட்டால் அந்த வீடு அன்றைய தேதியில் தலைப்பு செய்தியாக போய்விடும். அதிலும் சொந்த மகள், பிரியத்திற்குரிய மகள், தங்களுடைய ஈரல் குலை துண்டு என்று வர்ணிக்கப்படுகின்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலேயே இப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விட்டார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் செய்திகள் ஓரளவு தெரிய ஆரம்பித்தது, பரவ ஆரம்பித்தது. வெளியிலே இருந்து வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் விஷயம் தெரிய வர நேராக இருவருமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தார்கள். ஏன், என்ன காரணம், எதனால் திரும்பி விட்டீர்கள் என்று கேட்பதற்கும், அவர்களின் மனம் வருந்துமாறு ஏதேனும் நடந்திருந்தால் அதற்காக தங்களை திருத்திக் கொள்ளவும் தாங்கள் திருந்திக் கொள்ளவும் தயாராக மன்னிப்பு கோரும் விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது மிக உயர்ந்த பட்டாடை, வேலைப்பாடுகளை எல்லாம் உட மிக உயர்ந்த பட்டாடை, இது நான் விரும்புவதும் அல்ல, நம்முடைய எளிமை வாழ்க்கைக்கு இது உகந்ததும் அல்ல, இதை விற்று காசாக்கி யார் தேவை உள்ளவர்களாக தென்படுகிறதோ அவர்களுக்கு இந்த திரைச்சீலையின் பணத்தை தந்து விடுங்கள் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
யார் வீட்டிலாவது நுழைய போய் இப்படி நடந்திருந்தாலே அவர்கள் உடனடியாக அதை செயல்படுத்தி விடுவார்கள் என்றிருக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகளாரும் மருமகனாரும் சொல் பேச்சு தட்டாதவர்கள் மாத்திரமல்ல, அண்ணல் இட்ட கோட்டை எப்போதும் தாண்டாதவர்கள். உடனடியாக அவ்வாறே செய்தார்கள். திரைச்சீலை விலை பேசப்பட்டது, விற்கப்பட்டது, சம்பந்தப்பட்டவர்கள் ஏழைகள் அழைக்கப்பட்டார்கள், தேவையுள்ளவர்களுக்கு உடனடியாக அது தரப்பட்டது. தாங்கள் கண்ணாலே கண்ட ஒரு செய்தியை திருத்தும் நோக்கில் நம்முடைய வார்த்தைகளுக்கு யார் கட்டுப்படுவார்கள் என்று தெரிந்து அவர்களிடத்தில் சொல்லி திருத்துகின்ற இந்த சின்ன நிகழ்ச்சி புகாரி ஷரீஃபில் பதிவாகி இருக்கிறது. நிகழ்ச்சி சிறியதாயினும் நமக்கு இதுல நிறைய செய்திகள் உண்டு. இதுல முதல் செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களின் தோழர்கள் எல்லாம் வாழ்ந்த எளிமை வாழ்க்கை. வீட்டினுடைய ஸ்கிரீன்கள், திரைச்சீலைகளை கூட பிரம்மாண்டங்களாய் வைத்து பார்க்கக்கூடிய இன்றைய தேதியில், இன்றைய உலகத்தில் இது ஒரு தூசுக்கு சமமான செய்தியை போலவும் பிரச்சனையை போலவும் நமக்கு தெரியலாம். ஆனால் அத்தியாவசியங்களுக்கும் அவசியங்களுக்கும் மாத்திரம் உண்டு உடுத்தி இருந்து இது போன்ற விஷயங்களில் ஆடம்பரங்களை, வீண்விரயத்தை விரும்பாது வாழ்ந்த எளிமை வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. சமயங்களில் ஈருலகத்திற்கும் தலைவர் என்கிற எந்த அகந்தைகளுக்கும் அப்பாற்பட்ட மிகச் சாதாரணமான ஒரு எளிமையான குடிமகனின் வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. அந்த எளிமையை தாங்கள் மாத்திரம் பின்பற்றுவதல்லாமல் தங்களை சூழ இருந்த எல்லோரிடத்திலேயும் அந்த எளிமையை புகுத்த விருப்பப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் சஹாபாக்களிடத்தில், தங்களுடைய மகளாரிடத்தில், மனைவிமார்களிடத்தில் இப்படியெல்லாம் அந்த எளிமையை புகுத்த முற்பட்டதன் ஒரு சின்ன முயற்சி தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆடம்பரமான திரைச்சீலைகள் நமக்கு வேண்டாம். வீட்டிற்கு மறைவுக்கு போடப்படுகின்ற ஒரு திரைச்சீலைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் தர வேண்டியதில்லை என்கிற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை வற்புறுத்துகிறார்கள். குறிப்பாக அந்த துணி பட்டினாலாயிருந்தது. வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு பட்டு துணி ஸ்கிரீனுக்கு தேவையா என்பது நபிகளாரின் கேள்வி. பட்டு எப்போதும் வீண் விரயத்தை, ஆடம்பரத்தை வரவழைத்துவிடும் என்பதால் கட்டுப்படுத்தினார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே பட்டையும் தங்கத்தையும் விரும்பாத தாய்மார்களை இன்றைக்கு தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்கள், பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்கள் அதைவிட. பட்டும் தங்கமும் ஹராம். ஆனால் இன்றைக்கு பட்டும் தங்கமும் அணியக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர்? திருமண சபைகளில் தங்கம் ஜொலி ஜொலிக்க வந்து வீற்றிருக்கின்ற மாப்பிள்ளைகள் எத்தனை பேர்? பட்டுக்காக கணவனோடு தினந்தோறும் சண்டை போடக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? அதோ அன்றொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் 2 கைகளில், ஒரு கையில் பட்டு இருந்தது, மறு கையில் தங்கம் இருந்தது. சபையினருக்கு கொண்டு வந்து காட்டி சஹாபாக்களுக்கு இடையிலே அந்த 2ஐயும் வாயால் சொன்னால் போதுமென்றாலும் கைகளிலே காட்டி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதானி ஹராமானி அலா துகூரி உம்மதி. இந்த பட்டும் இந்த தங்கமும் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஹராம் என்கிற விளக்கப்பட்டதாகும். இதை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எந்த ஆண்களும் தங்கம் அணிய முடியாது, பட்டு அணிய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லிக் கொடுத்த பாலபாடம் இது. அந்த பட்டு வீட்டு ஸ்கிரீன்கள் வரை வருவது அனுமதிக்கப்பட்டது என்றாலும், அங்கே பெரிய ஹராம் இல்லை என்றாலும், எளிமையை சொல்ல வந்த ஒரு வாழ்க்கையை, எளிமையை விருப்பமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த ஆடம்பரம் தேவையில்லை என்று தடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே இந்த ஹதீஸில் கவனிக்கத்தக்க இன்னொரு செய்தி உண்டு. என்னவென்றால், நாம் சொன்னால் கேட்பார்கள் என்றிருக்கிற ஒரு இடத்தில், எல்லாருக்கும் அப்படி ஒவ்வொரு இடம் இருக்கு. ஒரு குடும்ப தலைவன், ஒரு அதிகாரத்தில் உள்ளவன், ஒரு தலைமை அதிகாரி, ஒரு ஆசிரியர், யாராக இருந்தாலும் நாம் சொன்னால் இவர்கள் கட்டுப்படுவார்கள் என்றிருந்தால், நம்முடைய அதிகார மையத்திற்கு கீழே உள்ளவர்களிடத்தில் சொல்லி திருத்துவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கிற போது கொஞ்சம் கூட அதை சொல்லாமலேயோ முகதாட்சணைகளை கூட அல்லது அதிருப்திகளை கூட வெளிப்படுத்தாமல் போவது தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அவர்கள் வீடு இருந்து விட்டு போகட்டும், கணவனும் மனைவியும் சேர்ந்து அப்படி ஒரு திரைச்சீலை போட்டிருக்கிறார்கள், நமக்கு என்ன, வீட்டுக்குள் நுழைந்து விட்டு வெளியேற வேண்டியது தானே என்ற அடிப்படையில் போகல. பல்வேறு ஹதீதுகள்
நாம் கேள்விப்பட்டிருக்கிற பிரபலமான நபிமொழி நமக்கு தெரியும். யாராவது உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் கையால் தடுக்கட்டும், வாயால் தடுக்கட்டும், அல்லது உள்ளத்தாலாவது வெறுத்து ஒதுக்கட்டும். இது ஈமானினுடைய கடைசி பகுதி, பலவீனமான பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நமக்கு தெரியும். எனவே நாம் சொன்னால் கேட்பார்கள் என்கிற இடத்தில் ஒரு செயலை சொல்லாமல் இருப்பது தவறு. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார்கள். இன்னமும் கூட கவனிக்கத்தக்க ஒரு செய்தி உண்டு. தங்கள் மகளை வேறு ஒரு வீட்டிற்கு கட்டி கொடுத்து கணவனாரோடு வாழுவதற்கு அந்த பெண் போய்விட்டதற்கு பிறகும் கூட தன்னுடைய மகளின் நடவடிக்கைகளை குறித்த ஒரு தந்தையினுடைய பார்வையாக சரியாக பதிந்திருக்கிறது. நான் கட்டி கொடுக்கிற வரையும் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ போயிட்டு போட்டு எனக்கு என்ன என்ற அடிப்படையிலான பார்வை அல்ல. திருமணம் ஆன தன்னுடைய மகள் கூட எங்காவது லேசாக சின்ன சறுக்கல் ஏற்பட்டால் கூட அதை சுட்டி காட்டுகிற பொறுப்பான தந்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இவை எல்லாவற்றையும் விட இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமானது ஒரு அம்சம், அல்லாஹ் ரசூலினுடைய விருப்பம் என்று ஒன்று வந்துவிட்டால் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒரு திரைச்சீலை தேவையில்லை என்று உடனடியாக ஏழைகளுக்கு கொடுக்க முன்வந்த ஹஜ்ரத் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த தம்பதியினருடைய இறைவனுடைய ரசூலுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அந்த மாண்பு, அதுதான் இன்றைக்கு உலக முஸ்லிம்களுக்கு தேவை. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா, அல்லாஹுவும் ரசூலும் எந்த கட்டளைகளை, எந்த கோட்பாடுகளை, ஒழுங்குமுறைகளை நமக்கு தந்தார்களோ அவைகளை அப்படியே பின்பற்றி நடக்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.